வணக்கம். இது அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவையின் ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள அமர்வு. இன்று நாங்கள் நம்முடைய தலைநகரம், ஈழத்தமிழர்களுடைய தலைநகரம் என்று சொல்லப்படுகின்ற திருகோணமலை இன விகிதாசார மாற்றங்கள் எப்படி செய்யப்படுகின்றது, எப்படி சிங்கள குடியேற்றங்கள் அங்கு கொண்டு வருகின்றார்கள், எந்தெந்த விதத்திலே பௌத்தமயமாக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அரச திணைக்களத்தின் உதவியுடன் பௌத்த துறவிகள் எப்படி சிங்களமயமாக்குகின்றார்கள், இன்று அங்கு இருக்கின்ற தமிழர்களுடைய இந்த இன விகிதாசார பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கும், இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் 2 பகுதியில் பார்த்திருந்தோம். திருகோணமலை 1942ஆம் ஆண்டிலிருந்து சிங்கள குடியேற்றங்கள் என்னென்ன முறையிலே கொண்டு வரப்பட்டதென்றும், அந்த நேரத்திலே நாங்கள் கதைத்த முக்கியமான விடயங்கள், அந்த நகர சுத்திகரிப்பு வேலைக்காக வந்த சிங்களவர்கள் படிப்படியாக அங்கு குடியேற்றப்பட்டார்கள். அதையடுத்து கந்தளை குடியேற்ற திட்டம், பிரீமா காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட குடியேற்ற திட்டங்கள், கந்தளாய், வெறுகல், சேருவல போன்ற இடங்களிலே ஏற்படுத்தப்பட்ட குடியேற்ற திட்டங்கள் பற்றி அலசி ஆராய்ந்திருந்தோம். இன்று சமகாலத்தில் இன்னும் எவ்வளவு விகிதாசாரங்கள் அங்கு மாற்றப்பட்டுள்ளது, எவ்வளவு சிங்கள குடியேற்றங்கள் இன்று அங்கு நடைபெறுகின்றது என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்காக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து கதிரவேலி பிள்ளை திருச்செல்வம் அவர்களையும், இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள், அது மட்டுமன்றி அங்கு திருகோணமலையிலே சிறுவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராகவும் பொது நலன் கருதி வேலை செய்கின்ற ஒரு முக்கியமான செயற்பாட்டாளர்கள். அதை அடுத்து வளமையாக எங்களுடன் கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ளுகின்ற முன்னாள் யாழ் பல்கலைக்கழக வேதியியல் விரிவுரையாளர் திரு அருஸ் அவர்கள், இவர் பொறியியல் ஆய்வாளரும் கூட கலந்து கொண்டுள்ளார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக இன்றைய சமகால இன விகிதாசாரம் எப்படி மாற்றப்படுகின்றது என்பது பற்றி பேசுவோம். திருச்செல்வம் அவர்களை நீங்கள் முதல் தொடங்கலாம். வணக்கம். உங்களுடைய அறிமுகத்தில் ஒரு சின்ன ஒரு திருத்தத்தை செய்து கொண்டு நான் போகலான்னு. நான் உண்மையிலே ஆசிரியர் இல்லை, நான் ஒரு பொறியியலாளர். நான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கல்வி மேம்பாட்டிற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்கிற ஒரு மக்கள் செயற்பாட்டாளர். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால், உங்களுடைய குடியேற்றங்கள் நீங்கள் முன்பு பார்த்திருந்தாலும் அதுக்கு அந்த வடிவத்தை நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்து போனால் நல்லா இருக்கும். நீங்கள் தென்னமரவாடியிலிருந்து வெறுகல் வரைக்கும் அந்த கடையோர பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு நேர்கோடாக எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த 2 நேர்கோட்டையும் ஒரு அரைவட்ட வடிவத்தில் நாங்கள் பார்க்கலாம். இந்த மாவட்டத்தை ஏறத்தாழ ஒரு திருவண்ணாமலை நகரத்தை நீங்கள் மையமாக எடுத்தீங்கன்னா, அதிலிருந்து தென்னமரவாடியும் ஒரு 55-60 கிலோமீட்டர் வரும். அதே போல் திருவண்ணாமலையிலிருந்து வெறுகலும் 55-60 கிலோமீட்டர் வரும். அதனுடைய செங்குத்து கோடாக நீங்க கந்தளா கொழும்பு திருவ பார்க்கலாம். அப்ப அதுவும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஒரு அரைவட்ட இதுல பார்க்கலாம். திருவண்ணாமலையிலிருந்து புல்மோட்டை வரையான அந்த பகுதியிலிருந்து ஒரு 45 வாகை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்கால அது வவுனியாவுக்கு போற குரோப்பத்தான அந்த தெரு ஆக இருக்கும். அதே மாதிரி இங்கே மற்ற பக்கத்தால, அதாவது செங்குத்தா இருக்கிற கந்தளாய்க்கு அதுல இருந்து ஒரு 45 வா பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியே சேருவழியால போற இருக்கு. இந்த 3 கோடுகள், இந்த ஒவ்வொரு 45 பாகையிலையும் தான் இந்த குடியேற்றங்கள் நிறுத்தப்படும். ஒரு பொறிக்குள்ள உண்டாக்குற மாதிரியான ஒரு தொழிற்பாடு இருக்கு. புவியியல் ரீதியா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வலுவான ஒரு திட்டமிட்ட இதா இருக்கு. முதலாவதா பார்த்தீங்கன்னு சொன்னால், கிடையா இருக்கிற இடத்துல திரியாய் வரையான இடங்கள். இப்போ இடையில நீங்க பார்த்துருப்பீங்க, இப்ப எத்தனை விகாரைகள் குடியேற்றப்பட்டு கொண்டு வருது. முதலே போடப்பட்ட திட்டங்கள் தெரியும். பிங்கோ திட்டம் சொல்லி பேராசிரியர் ஜெயசூரியான் என்ற ஒரு நிலவியலாளர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். நினைக்கிறேன் ஒரு 80 காலகட்டத்தில் அந்த திட்டங்கள் போடப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தை வச்சுதான் இப்ப இந்த ரிங் ரோட்னு சொல்லி ஒன்று போட்டுறாங்க. இப்ப யுத்தம் முடிவடைஞ்ச பிறகு மூதூர்ல இருக்கிற இலக்கந்திலிருந்து அது மூதூரா தம்பலாத்தை உடலுக்கு நிலாவளி வரைக்கும் வரும். அதுக்குள்ளால வார அவ்வளவும் திருவண்ணாமலை மாவட்டம் வேண்டும். வடக்கு புறமாக இருக்கிற இந்த வட்டத்துக்கு வெளியில வார அவ்வளவும் அந்தாவட்ட மாவட்டத்தோட சேர்க்க வேண்டும். தெற்கு பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட அந்த விளக்கந்த இருந்து மூதூர் பச்சனூர் வரைக்குமான அதுக்கு வெளியில இருக்கிற பிரதேசங்கள்,
அவ்வளவும் வந்து பொன்னூர் மாவட்டத்துக்கு சொந்தமாகவும், என்றால் அந்த 2 மாவட்டத்துக்கும் கடற்கரை இல்ல. கடற்கரையை உள்வாங்குவதற்கான திட்டத்தோட செய்யப்பட்டது. நாங்கள் இது நடந்த பிறகு 2012ஆம் ஆண்டு போடப்பட்ட வழக்கின் காரணமாக தம்பலாத்தோட அந்த ரிங் ரோட் வந்து செய்ய முடியாம போயிடுச்சு. இல்லாட்டியும் அது அப்படியே அந்த ரிங் ரோட் இருந்திருக்கும். வேற ஒரு அவர்கள் திட்டம் கூட நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் துணிஞ்சிரண்டு அந்த மக்கள் விவசாயிகள் அவங்கெல்லாம் செய்தபடியாகவும் சூரங்கள் கிண்ணியா பிரதேச செயலர் பிரிவில் இருக்கிற கற்குழி சூரங்கள் போன்ற இடங்கள்ல இருக்கிற முஸ்லீம்களும் சேர்ந்து அதில் நாங்கள் ரெண்டு செய்தாங்கள் மறைமுகமாக ரெண்டு செய்தபடியாக திறக்கப்பட்டது. இதுல முக்கியமாக தம்பலாத்தை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல 2 முக்கியமான குடியேற்றங்கள் அங்கே செய்யப்பட்டது. அதுல கண்டுகொள்றதுல உள்பத்துவ குடியேற்றம் உண்டு, மற்றது வந்து சாலியத்துவ குடியேற்றம். இப்போ உள்பத்துவ குடியேற்றம்ன்றது கல்முட்டியா வடக்கு கிராமத்திய பிரிவில் இருக்கிற ஒரு குடியேற்றம். கல்முட்டியா வடக்கு கிராமத்திய பிரிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 101% 2 சதுர கிலோமீட்டர். வெறுகல் பிரதேச சபை உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் அதனுடைய பரப்பு வந்து 101% 2 சமனான. இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிங்கள தனியான சிங்கள பிரதேசத்தினுடைய நிலப்பரப்பு 101% திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தனி தமிழ் பிரதேச சபையினுடைய பரப்பளவு 101%. அந்த அளவுக்கு அந்த பெரிய ஒரு கிராமத்திய பிரிவை எடுத்துத்தான் அது செய்யப்பட்டது. அதே போல முள்ளிப்பத்தானையில் ஒரு சேல பிரிவு சாலியபுரம் என்ற இடத்தை மையப்படுத்தி அந்த குடியேற்றம் நடைபெற்றது. இந்த 2 குடியேற்றங்களும் வந்து தமிழர்களை வந்து ஒரு திட்டமிட்ட வகையில அந்த தமிழர்களுடைய இருப்பை இல்லாமக்கிறதுக்கான குடியேற்றங்களாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இதை விட மற்ற குடியேற்றங்கள் நீங்க கதைச்சிருப்பீங்க. இதுல வந்து குடியேற்ற முறைமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்கத்துல ஒரு விவசாய ரீதியான குடியேற்றங்களாக ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு கைத்தொழில் ரீதியான குடியேற்றங்களாக வந்தது. கைத்தொழில் ரீதியான குடியேற்றங்களாக வரக்குள்ளையும் தமிழகம் அதில் ஒரு கைத்தொழில் பேட்டை என்று சொல்லி ஆட தொழிற்சாலை ஒன்று நிறுவப்பட்டது. அந்த ஆட தொழிற்சாலைக்கு தொழிலாளர்கள் 630 பேர் எடுத்தவர்கள். அந்த 630 பேர்ல 80% வெளியில இருந்து கொண்டு வந்தார்கள். இந்த 20% தான் உள்ளூராக்கள். 80% தனியாக சிங்களாக்கள் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். பிறகு நாளடைவில் இவர்களுக்கான காணிகள் இங்கு கொடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அவ்வளவு பேருமே இப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கிறதால 500 பேர் அங்க குடியேற்றப்பட்டிருக்கிறாங்க ஒரு தொழிற்சாலையில. இதே மாதிரிதான் நிலாவளி மேல இருக்கிற பிச்சவழியில இருக்கிற வைகம் தொழிற்சாலை, அதே போல வைகம் உப்பு தொழிற்சாலையை தெரியும், அங்கேயும் மெதுவாக தெரியாமலே அந்த ஆட்கள் குடியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை விட ஒவ்வொன்றும் வந்து 8 ஏக்கர் உள்ள 16 காணி துண்டுகள் கடற்கரை ஓரமாக குமுறுபட்டி ரேகண்டி பாலத்திலிருந்து குமுறுபட்டி ஊடாக ஜோடி வரைக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளதான் பசில் ராஜபக்ச உல்லாச விடுதிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொன்றும் 8 ஏக்கராக கொடுக்கப்பட்டு இதுகள் எல்லாம் ஒரு மறைமுக ரீதியான வழியில தெரிய வராத குடியேற்றங்கள். இதுக்கென்று சொல்லி வேலை ஆக்கள் வாரதும் அங்கே குடியமர்த்தப்படுற செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. கைத்தொழில் ரீதியான இதுக்கு பிறகுதான் இந்த பண்பாட்டு ரீதியான ஒரு செயற்பாடு இங்கே தொடங்கினது. உங்களுக்கு இந்த நல்லாட்சி அரசாங்க காலகட்டத்தில் வந்து ரணில் தைப்பொங்கலை வந்து தேசிய தைப்பொங்கல் விழாவாக தமிழ்நாட்டில் செய்தவர். ஏன் செய்தவர் என்று சொன்னால் உங்களுக்கு நமக்கு தெரியும், புவியியல் ரீதியாக வந்து தென்னமரவாடி ஒரு வடகிழக்கு ஒரு மையமாக இருக்குது. அப்ப அதுல பிரிக்க உண்டு. மற்றது இன்னும் எளிதாக பிரிக்கக்கூடிய இடம் வந்து தமிழகம் வந்து ஒரு குடா உண்டு. அந்த தமிழகத்துல பிரித்து விட்டாலும் வடகிழக்கு இணைஞ்சு பிரிச்சதுக்கு சமனாக இருக்கு. இது பிரிக்கிறதுக்கு இப்போ எளிதாக இருக்கு அவங்களுக்கு. எப்படி என்று சொன்னால் அங்க இருந்த தமிழ் மக்கள் ஏறத்தாழ 90% தமிழ் மக்கள் இன்றைக்கு அங்க இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 5 கிராமத்திய பிரிவா இருந்தாலும் கூட மிகவும் சொற்பளவான ஆட்கள். எனவே 60% ஆட்கள் அங்கு முஸ்லிம் ஆட்கள், 22% ஆட்கள் சிங்களாக்கள், மீதி ஆட்கள் தான் 18% தான் தமிழாக்கள் இருக்கிறாங்க. இந்த 18% வந்து ஒரு இயலுமான வரைக்கும் செறிவை குறைக்கிறது அல்லது விகிதாச்சாரத்தை குறைக்கிறதுக்கான செயற்பாடுகள் தான் செய்தது. அந்த தைப்பொங்கல் செய்ததன் மூலமாக என்ன செய்வதுனால் 1000 இளைஞர்களை வந்து அங்க வந்து விட்டவங்க தமிழர்கள் வீடுகளில்
இன நல்லுறவு என்ற அடிப்படையில இப்ப கேள்விப்பட்டவர் 100க்கும் மேற்பட்ட அந்த வீடுகள்ல இருந்த பிள்ளைகள் வந்து அந்த வந்த படியங்களை திருமணம் முடிச்சிருக்காங்க. அதைத்தான் அவர்கள் நோக்கி நகர்ந்தவர்கள். இதை நாங்கள் முதலில் சொல்லியும் அங்குள்ள கிராம உத்தியோகத்தர்கள் வந்து இதில் கூடுதலாக முஸ்லீமாக்கள் இருந்தபடியாலும் அது ஒரு இன நல்லிணக்கத்துக்கான தான் செய்யறாங்க. அதில் வந்து 250 பேர் தான் முஸ்லீம் வீடுகளில் விட்டது. மற்ற 750 பேரும் தமிழாக்கள் விடாம விட்டது. அப்ப இதில் 100க்கும் மேற்பட்ட ஆக்கள் இன்றைக்கு திருமணம் முடிச்சிருக்காங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, இனி எவ்வளவு கூடுதலான தாக்கம் அங்கு வரப்போகுது. இது எங்களுக்கு தெரியாத விடயங்கள் இதெல்லாம். மெதுவாக அவர்கள் அந்த குடும்பம் அப்படியே என்ன செய்ய முடியும், அவர்களுக்கான வசதிகள் இப்ப கூடுவதாக கேள்வி. கடந்த வாரம் போன இதுல அவர்கள் எந்த விதமான கஷ்டம் இல்லாம இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் கூடுதலாக கிடைக்குது அவங்களுக்கு திருமணமாகி போனதால். இதுகளை மூலமாக எங்களுக்கு ஒரு பாரியளவான சிக்கல் வருது. இந்த ஆண்டுல திருவண்ணாமலையோட வடக்கு புறம் இருந்தாலும் 31 விகாரைகள் கட்டுறதுக்கான முன்மொழிவுகள் அவர் செய்திருக்கிறார். அடுத்த கட்டம் வந்து பண்பாட்டுக்கு பிறகு வந்து பௌத்த விகாரைகள் அமைப்பதன் ஊடாக எங்க குடியேற்றங்களும் மேற்கொள்கிறோம். இதுல முக்கியமாக தோப்பூருக்கு கிட்ட செல்வா நகர் இருக்கிற இடத்துல அங்கேயும் ஒரு வெல்கம் விகாரம் ஒரு இடம், அந்த விகாரை கட்டப்பட்டு இருந்தது. அதுக்கு முஸ்லிம் மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டாலும் பிறகு திருப்பி அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சிக்கலாக வரும் என்ற வகையில் பின்வாங்கி கொண்டார்கள். அது இப்போ கட்டி முடிஞ்சது. அடுத்த விகார மூதூர் பிரிவில் இருக்கிற விகார மூணாங்கண்ட மலையில் இருக்கிறது. அது மறுத்தால கட்டுப்பட்டு முடிகிற நிலையில் அடுத்தவர்கள் திட்டமிட்டது திருமங்கலாயில செய்யலாம் போயிட்டு அங்கே உள்ள சம மக்கள் எதிர்ப்பு காரணமாக செய்யலாம். அந்த பெரிய அளவான எதிர்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கான எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ தொடங்குவார்களா இருந்தால் அது எளிதாக செய்வார்கள். ஆனால் இப்போ அவர்கள் கவனம் இல்லாமல் திருவண்ணாமலையினுடைய வடக்கு புறத்தில் இருந்தது. அப்ப அதுல வந்து 31 விகாரைகள் செய்யல, 23க்கான அடிக்கல்கள் அவர் நாட்டில் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். பலான் அரிசி மலை எல்லாம் உள்ளடங்கும், அரிசி மலை தெரியாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கு. இதை விட வந்து நான் சொன்ன முதலாவது 45 அதாவது வவுனியாவுக்கு போற இந்த குரோப்பு தான தெருவில் இருக்கிற வெல்கம் விகாரையிலிருந்து மொரவா வரைக்குமான இடங்கள். அதுல ஒவ்வொரு மாதமும் ஆக குறைஞ்சது 15 குடும்பங்களாக குடியேற்றப்பட்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் நடக்கிற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வந்து அதை தட்டி கேட்கறதுக்கான ஆக்கள் தான் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் போக வேண்டும். அப்ப அவர்கள் போர்கள் என்ன சம்பந்தரையா இருந்தோ போகவில்லை. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த தௌபிக்கோ இல்லாட்டி இம்ரான் மோருக்கோ அது பெரிய அளவாக அதில் அக்கறை செலுத்தவில்லை, தங்களுக்கு தேவையில்லைன்றதில் அவர்கள் கதைக்கிறோம். அப்போ அவர்கள்தான் நான் கண்டு காய்ச்சி இதை நீங்கள் தட்டி கேட்கணும்னு சொன்னாலும் ஓமென்று சொல்வார்கள், ஆனால் அதை பற்றி கதைக்கிறதில்லை. அப்போ அந்த குடியேற்றங்கள் தொடர்ச்சியாக சின்ன சின்ன வீடுகளாக அமைக்கப்பட்டு கொண்டு வருது. இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்போ கணக்கீடு உண்மையிலே இப்ப 43% முஸ்லிம் மக்கள் வந்து மாவட்டத்தில் 31% தமிழ் மக்களும் 25% வந்து சிங்களாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது வந்து 2023 கணக்கு. இந்த ஆண்டு சில நேரத்தில் சிங்களாக்களினுடைய விகிதாசாரம் மாற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த எண்ணிக்கை பெரிய அளவில் இல்லாட்டியும் கூட மெதுவாக அந்த எண்ணிக்கை கூட்டிக்கொண்டு வருது. இது வந்து ஒரு பாரியளவான சிக்கல்களை எதிர்காலத்தில் தோற்றுவிக்கப்பட இருக்குது. இதுக்கு எதிராக நாங்கள் ஒரு திட்டமிட்ட வகையில இல்லாட்டியே நாடாளுமன்ற உறுப்பினர் குதாசன் வந்திருந்தாலும் அது எந்த அளவுக்கு செயற்பட கூடாதுன்னு நமக்கு தெரியாது. அவ்வாறாக செயற்படலை என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை வந்து சிக்கலாக போகும் என்றால் என்னுடைய கருத்து. குறுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம் என்று சொன்னால், இப்போ திருவண்ணாமலையில் வந்து சிங்கள குடியேற்றங்கள் இன விகிதாசாரத்தை மாற்றத்துக்கு செய்யப்படுகின்றதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தால் வந்து இப்போ கூடுதலாக வந்து இஸ்லாமியர்களை குறிவைக்காமல் தமிழர்களை குறிவைத்து தான் இந்த குடியேற்றங்கள் நடக்கிறதாக நான் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அந்த தைப்பொங்கல் கொண்டாடினது கூட வந்து சிங்கள இளைஞர்களை கொண்டு வந்து தமிழ் தமிழர்களுடைய வீடுகளிலே விட்டார்கள். அங்கேயும் தமிழர்களுடைய வீடுகளிலே தான் பெரும்பான்மையான சிங்கள இளைஞர்களை கொண்டு வந்து விட்டு இன விகிதாசாரத்தை மாத்திரத்துக்கும் அல்ல சிங்கள இளைஞர்களை தமிழ் பெண்களை திருமணம் முடிக்கிறது, சிங்கள பெண்களை கூட கொண்டு விட சிங்கள இளைஞர்களை தான் கொண்டு விட்டுருக்கார்கள். அதே மாதிரி சரிசமனாக அங்கே இனத்திலே கூடுதலாக இருக்கிற இஸ்லாமியர் வீடுகளிலே வந்து கூட செய்யப்படவில்லை. அப்போ திட்டமிட்டு ஈழத்தமிழர்களைத்தான் குறிவைத்து இந்த குடியேற்றம் என்ற ஒரு தாக்குதல், இது மாதிரி இன அழிப்பு தான். என்ன இந்த இன அழிப்பு வேலை ஒன்று நடைபெற்று இருக்கிறதாக உணரக்கூடிய இருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம் கருத்தை கூட. நிச்சயமா உண்மையிலேயே அந்த இடத்தை பாத்தீங்கன்னா தம்பலாம் தானே, அதான் திம்பலாத்தை பாத்தீங்கன்னா புவியியல் ரீதியா பாருங்க ஒரு வளைவாக இருக்குது.
அந்த வளைவை மாத்திரம் அஹ், சிங்களமா மாத்தி விட்டா வடகிழக்கு பிரிக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்ப அங்க இருக்கிற கொஞ்சம் தமிழ் மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. அது ஒரு ஒரு கனகச்சிதமான அதுல பாருங்க மூன்றும் அங்க செய்யப்பட்டு, அதாவது ஆரம்பத்துல இந்த விவசாய குடியேற்ற திட்டங்கள் கல்முட்டியாக கூட செய்யப்பட்டிருக்குது. அதுல விஜிதபுரம்னு சொல்லி பாராமட்ட அவரோட அண்மை அந்த புவியியல் இந்த படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அருகோடு இருக்கிறதெல்லாம் அப்படியே அதனுடைய ஒரு கழுத்து பகுதி அப்படியே வந்துட்டு. அடுத்தது இந்த கைத்தொழில் ரீதியான தமிழ்நாட்டில் அந்த அந்த அருகோடு தான் விஜிதபுரக்கு அருகோடு தான் கைத்தொழில் ரீதியான அந்த ஆடை தொழிற்சாலை போடப்பட்டது. அடுத்தது இன்னும் ஒரு சின்ன துண்டு தான் அங்க இருக்கும். சின்ன கீழே ஒன்று தான் இருக்கு. இப்ப அந்த தமிழ் மக்களை இலக்கு வச்சு அவர்கள் அவ்வளவு வரையும் எழுப்பி விட்டா அப்புறம் அங்க அவர்களுக்கு இந்த சிக்கலும் இல்லை. அப்படியே வடகிழக்குக்கான ஒரு தொடர்ச்சி ஒன்று இல்லாம போயிருக்கும். புவியியல் ரீதியான தொடர்ச்சி ஒன்று இல்லாம ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார். மற்றது முஸ்லிமாக்களோட இவர்கள் ஒரு உறவு வச்சு கொள்றதுன்றது சிங்களாக்களுக்கு ஒரு சின்ன சிக்கலா இருக்கும். என்ற ஒரு பண்பாட்டு ரீதியான இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னா நான் கருதுறேன். அதெல்லாம் அவர்கள் பெரிய அளவான ஒரு அந்த ஒரு திருமண ரீதியான உறவுகளுக்கு அவர்களை விட தமிழ் மக்கள் எளிதாக செய்யப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்கு நினைக்கிறேன். ஆனா இப்ப தோப்பூர் எடுத்தீங்கன்னு சொன்னா தோப்பூர் வந்து முஸ்லீம் பிரதேசம். அப்ப அந்த பிரதேசத்திலையும் அவர்கள் குடியேற்றி தான் இருக்கிறாங்க. அங்க அந்த அதை அப்படியே நெருக்கி கொண்டு வராங்க. அதுல முஸ்லிமாக்கள் அதுல வந்து பெரிய அளவான எதிர்ப்புமையா காட்டல. ஆனா ஒப்பீட்டளவுல பார்க்கக்குள்ள எங்கள் ஈழத்தமிழர்கள் தான் அவர்களுடைய இலக்காக இருக்குது. எங்களுடைய மாற்று தான் அவருடைய இருக்குதான் நான் கருதுறேன். இப்ப இந்த சிங்களவர்களை வந்து கொண்டு வந்து குடியேற்றும் பொழுது தமிழர்களுடைய தனிப்பட்ட காணிகளை அபகரித்து குடியேற்றுகின்றார்களா, அல்லது இந்த தொல்லியல் இலாகா, வன இலாகா போன்ற திணைக்களத்தின் ஊடாக அரசாங்க காணிகளில் கொண்டு வந்து குடியேற்றுகின்றார்களா? குடியேற்றங்கள் எல்லாமே அரசாங்க காணிகள் தான் குடியேற்றப்படுது அறிஞ்ச வரைக்கும். இந்த ஆட தொழிற்சாலைகள் கூட ஆனா ஆட தொழிற்சாலை காணி வந்து ஒரு தனியார் தமிழ் ஆள்ற காணி தான். வந்த காணி என்னோட படித்தவர் ஒரு காணி அவரெல்லாம் விட்டுட்டு அந்த 84ஆம் ஆண்டு அந்த அளவில் கொழும்புக்கு நடந்துட்டாங்க. அவர்களோட பேர்ல தான் அந்த உறுதி இருந்தது. அதை வந்து ஆளுநர் இருந்த அந்த காமி பொன்சேகா அந்த நேரத்தில் அதை ரத்து செய்து அந்த செய்தவங்க அந்த இதெல்லாம் செய்தவர்கள். இப்ப அது அண்டியே இருக்கிற காணிகள் வந்து பொதுவான காணி. அந்த காணிகள் தான் குடியேற்றாங்க. ஆனா இப்ப இந்த கைத்தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டதெல்லாம் தமிழாக்க காணி. இப்ப அரசியல்வாதிகள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில வந்து ஈழத்தமிழர்களுக்கு காலங்காலமாக அரசியல்வாதிகள் தந்த செல்வாக்கு பிறகு ஒன்றுமே செய்தது கிடையாது. இன்று இன்று வரைக்கும் கூட வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே அரசியல்வாதிகள் இன்று நாங்கள் புலத்தில் இருந்தாலும் வந்து அங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் அக்கு வேறு ஆணி வேறையாக நாங்கள் அதை கவனித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அங்கு உள்ள செயற்பாட்டாளர்கள் ஊராகம் வந்து எங்களுக்கு அங்குள்ள அரசியல்வாதிகளுடைய சுயநலவாத போக்கும் அவர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்றதெல்லாம் முக்கியமாக இருக்கின்றார்கள். அப்ப அரசியல்வாதிகள் ஒருத்தரும் செய்ய திருவண்ணாமலையில நாங்கள் நேரடியாக சொல்ல போனால் திருகோணமலை கபலீகரம் செய்யப்பட்டது வந்து சம்பந்தருடைய காலத்தில் தான் என்பது வந்து அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அப்படி அரசியல்வாதிகள் செய்யாத பட்சத்தில் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த இப்படியான குடியேற்றங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டங்களையோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டங்களையோ ஏன் செய்ய முடியவில்லை? மற்ற நீங்க பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதுல கூட சொல்லப்படுகின்றது அந்த பூர்வீக மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப யுனைடெட் நேஷன்ஸ்லயே வந்து அந்த ஐநா சபையில கூட ஐநாவினுடைய சரத்துகள்ல கூட இதில் சொல்லப்படையல ஏன் இன்று வரைக்கும் அங்கு இருக்கின்ற மக்களாலேயோ அல்லது அரசியல்வாதிகளை விடுங்கள் ஒரு சிவில் அமைப்போ செயற்பாட்டாளர்கள் ஊடாக ஐநாக்கு இது சம்பந்தமாக எந்த ஒரு கடிதங்களையோ ஒன்றையும் அனுப்பாம இருக்கின்றீர்கள் என்றது கேள்வி வைக்கிறேன். இப்ப இதுல 2 விடயத்தை நாங்க பார்க்கணும். ஒன்று வந்து திருவண்ணாமலையினுடைய அரசியல்ல ஈடுபடுற ஆட்களுடைய தகமைகள் அல்லது அவர்களுடைய திறமைகளும் துணிவும் என்ற ஒரு இதை பார்க்க வேண்டியிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுல இலங்கை தமிழரசு கட்சி தான் ஒரு பலமான கட்சி இங்க. அந்த கட்சியில இருக்கிறவர்கள் தனிப்பட்ட ரீதியான நலன்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து கூடுதலாக வந்து ஒரு நகர மையத்தை படித்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அவர்களும் வந்து கொஞ்சம் படிச்ச ஆட்களை உள்ளுக்குள்ள வாங்குற தன்மைகள் அங்க இல்லை. அவர்களுக்கான ஒரு பொறுப்புகளை கொடுக்கறதும் இல்லை. இவனோட இப்ப இருக்கிற மாவட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. அது தொடர்ச்சியாக அப்படித்தான் இருந்து வருது இந்த இது. அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவர்களுக்கு எங்க குடியேற்றாங்க, எப்படி எப்படி செய்யறாங்கன்றது சம்பந்தமான குடியேற்றாங்க என்று மட்டும் கதைக்க தெரியும். ஒரு 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 தர்க்க ரீதியாக ஒரு என்ன சொல்றது ஒரு தரவு ரீதியாக ஒரு அறிவியல் தரவு ரீதியாக அவர்கள் ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட்ஸோட கதைக்க தெரியாது உண்மையிலே. இது ஒன்று.
வெளியில இருக்கிற பொது அமைப்புகளுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு சொன்னால் இருக்கிறாங்க ஆக்கள். ஆனா இந்த மாவட்டம் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமிட்ட வகையிலான ஒரு குடியேற்றத்துக்கு இருக்கிற ஒரு மாவட்டம். இப்ப இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் பேசும் மகன் இங்கே ஒரு அரசாங்க அதிபராக இல்லை. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில ஒருவாள் துணிஞ்சு வந்து செய்யறதுக்கான ஒரு தன்னுக்கான பாதுகாப்புன்றது ஒரு சிக்கலான விடயமா இருக்கிறபடியா யாரும் துணிஞ்சு வந்து செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. யார் அதுக்கான உத்தரவாதத்தை கொடுக்கல. இந்த சிக்கல்கள் எங்களுக்கு இருக்கு. அதாலதான் இங்க ஒன்றும் வெளியில வராம இருக்கிறது அதாலதான். இப்ப நீங்க அதான் நான் சொன்னேன், உள்பத்து குடியேற்றமோ இல்லாட்டிக்கு சாலியபுர குடியேற்றங்கள் எல்லாம் வந்து வெளியில வராது. இந்த கமலாம் வந்து அவர்களுடைய ஒரு மறைமுக அங்கெல்லாம் இப்ப இன்னும் நிறைய பேரை குடியேற்றி இருப்பாங்க நிச்சயமாக. அந்த கணக்குகள் கூட இல்லாம இருக்கும். இப்ப தமிழகத்தை எடுத்து பாருங்க, கல்வியை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது மூன்று வலயங்களாக உள்ள இருக்குது. தமிழ் பாடசாலைகள் எல்லாம் திருவண்ணாமலையத்துக்குள்ள இருக்கு. சிங்கள பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கந்தளா வலயத்துக்குள்ள இருக்கு. முஸ்லிம் பள்ளிக்கூடம் எல்லாம் கிண்ணியா வலயத்துக்குள்ள இருக்கு. எல்லாம் ஒன்றுக்குள்ள இல்லை. இது ஒன்று. இதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 தொகுதியிலையும் ஒரு பகுதி வந்து சேதுவில தொகுதிக்குள்ள இருக்கு தமிழ்நாட்டினுடைய, இன்னொரு பகுதி திருவண்ணாமலைக்குள்ள இருக்கு, அடுத்த பகுதி கிண்ணியாக்குள்ள இருக்கு. அப்ப அங்க வந்து ஒரு ஒரு பலமில்லாத ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்காங்க. திட்டமிட்ட செய்யறபடியா இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வரதுக்கான ஆளணிகள் உண்மையா இல்லை. ஆட்கள் இருந்தாலும் கூட அத ஒரு எந்த அடிப்படையில் சொல்றது சொல்லிவிட்டாங்க இருந்து கொள்ளல அது சூழ்நிலை வரும் அவர்களுக்கு. சில பேர் என்ன போன்ற ஆட்களுக்கு எல்லாம் நேரடியான அச்சுறுத்தல்கள் இருக்கு. அப்ப அரசியல் பின்புலங்கள் உண்மையிலே சம்பந்தரையா எல்லாம் நான் அந்த நேரத்தில் அவர் செயற்படலைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதுல ஒரு துணிவோட செயற்பட்ட ஒரு ஆள் தான். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் கேள்விப்படுறேன், எனக்கு தெரியாது, அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் அந்த காலகட்டத்தில் இந்த ஆட்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி செய்திருப்பவராக இருந்தா இந்த சின்ன சின்ன குடியேற்றங்கள் மூலமாக பிறகு அது செறிவாக்குறதுக்கான ஒரு இதை நான் இல்லாம ஆக்கியிருக்கலாம் உண்மையிலே. அது அவர் செய்யல. இனியாவது நாங்கள் இதை ஒருங்கிணைச்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு செய்யலாம்ன்றது எனக்கு தெரியல. உண்மையிலே ஒரு ஆபத்தான காலகட்டம் திருவண்ணூர் மாவட்டத்துக்கு ஆபத்தான காலகட்டம் சொன்னா அது ஒட்டுமொத்த தமிழினத்துக்குமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சரித்திர ரீதியாக உள்ள கோணேஸ்வர் கோயிலையே அபகரிக்கிற அளவுக்கு அவர்கள் துணிந்து இறங்கியிருக்கிறார்கள். மற்றது அடுத்ததா இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, இப்ப அந்த கிழக்கு மாகாணத்தில் ஒரு தமிழ் ஆளுநர் இருந்தும் இப்படியான கபலீகரங்கள் தொடர்ச்சியா நடைபெறுவதற்கு அவர் அனுமதிக்கிறாரா? செந்தில் சொன்ன மாதிரி தான் கேட்கிறேன். நல்ல ஒரு கேள்வியா. என்னென்று சொன்னால் ஆளுநர் வந்து இன்னொரு நிகழ்ச்சியில ஒரு இயங்குற ஒரு ஆள். அவர் வந்த பிறகு எத்தனை விகாரைகள் அங்க அமைக்கப்பட்டுச்சு. அவரால் ஒன்றும் செய்யலாது. அப்படியா தெரியுதா நீங்களுக்கு? ஒரு தமிழ் ஆள் என்ற பேரோட இருக்கிற தமிழ் ஆளுநர், அவ்வளவுதான். அவரால் ஒன்றும் செய்யல. அவர் ஏழு சொன்னா தைப்பொங்கலை விழாவை பள்ளிக்கூட பிள்ளைகளை வச்சு அதை செய்து கொண்டு போகலாம். இந்த அரசாங்கத்தினுடைய மறைமுக நிகழ்ச்சிகள்ல தலையிடுற அளவுக்கு அவருக்கு இல்லை. அது நாங்க தான் செய்ய வேணும். அதுக்கு ஒரே ஒரு வேலை தான் இப்ப எங்களுக்கு இருக்குன்னா எல்லா கட்சிகளும் இதுல ஒன்றாக நிற்க வேண்டியது. இப்ப திருவண்ணாமலையும் அம்பாறையும் அது தேர்தலாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் ஒன்றாக நிக்கல் என்று சொன்னால் எங்களுக்கு பெரிய சிக்கல். இனி வரப்போற தேர்தலை பாத்தீங்கன்னா நான் ஆண்டு ஒரு அன்னளவான வாக்குகள் என்று கணக்கு பார்த்தேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இப்ப வந்து இஸ்லாமியர்கள்ற வாக்கு 12,000 மேல கூடியிருக்கு. தமிழாக்கள வாக்கு 8,000 குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருந்தா போன தேர்தல்ல கிட்டத்தட்ட 1,570 வாக்கால தான் ஒரு இடம் தமிழரசு கட்சி கிடைச்சது. இல்லாட்டி அடுத்த இதுவும் சஜித் கட்சி தான் போயிருக்கு. இப்ப அதே மாதிரியான ஒரு நிலையில போட்டியிடுவார்களா இருந்தா தமிழ் கட்சி குறைஞ்சது 47,000 வரலண்டா. இப்ப இனி நடப்புற தேர்தல் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வராது. போனவரை வந்து 39,000 வாக்கு தான் கிடைச்சது. அப்ப இப்ப இருக்கிற நிலைமை வந்து என்ன மோசம், என்ன ஏற்கனவே இருக்கிறதுல விட 8,000 வாக்கு மேல குறைஞ்சிருக்கு. அதுக்குள்ள இப்ப வேற இந்த கட்சி எல்லாம் தனித்தனியாக உடைஞ்சு கேட்குமாக இருந்தா நிச்சயமா இல்லை. அப்படியும் இல்லாம போனா எந்த விதமா இப்ப இருந்தாலும் ஒரு ஆள் இருக்கிறாருன்றதுக்காண்டியாவது குடியேற்றங்களுடைய வேகம் சில வேளை மெதுவா இருந்திருக்கலாம். கூடுதலாக இந்த நிலை இல்லைண்டா. அருஷ்டா உங்கள்ட்ட வாரன். ஸோ நீங்கள் புலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாளர். பல கருத்தரங்களையும் கலந்து கொண்டு உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் அதுக்கான சொல்யூஷன்களையும் நீங்கள் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய வல்லவர். இந்த கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற இந்த கபலீகரம் சம்பந்தமாக புலத்தில் இருக்கின்ற தமிழர்கள் ஏதாவது முறையில் நாங்கள் இதை வெளிக்கொணரலாமா? நாங்கள் இப்போ பல செயற்பாட்டாளர்கள் வந்து ஐநா சபை போன்ற இடங்கள் வேலை செய்தாலும் ஓரளவுக்கான தகவல்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரைக்கும் இந்த தமிழர்களுடைய பூர்வீக நிலம் அபகரிக்கப்படுவது சம்பந்தமாக இந்த சர்வதேச நாடுகளோ யாருமே இதை கவனத்தில் கொள்ளவில்லை. உங்களுடைய கருத்தை நீங்கள் முன்வைங்க. உண்மைதான். என்னென்று சொன்னால் ஒரு
இனத்தை அழிப்பதற்கு முதலில் அந்த இனத்தின் நிலத்தையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பறித்து விட்டால் இலகுவாக இன சுத்திகரிப்பை மேற்கொள்ளலாம். இது இந்த உலகத்தின் தியரி. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலானது பலஸ்தீனம் மீது ஒரு படையெடுப்பை நடத்தி மேற்கு கரை மற்றது ஜோர்டானின் ஒரு பகுதி, எகிப்தின் சினாய் பகுதி, சிரியாவின் கோலன் குன்று போன்றவற்றை கைப்பற்றிய போர் நடவடிக்கையை தலைமை தாங்கி வழி நடத்தியவரும், பின்னர் அவர் அந்த இஸ்ரேலின் பிரதமராக பதவி வகித்தவருமான மோசோ தயான் என்பவர் கூறியது ஒரு கருத்து என்னென்றால், எத்தனையோ படையெடுப்புகளை இரத்தம் சிந்தி மேற்கொள்வதை விட குடியேற்றங்கள் மூலம் நிலங்களை சுலபமாக எமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் என கூறியது. அதைத்தான் இப்போ இலங்கை அரசு எங்களுக்கு எல்லாம் பார்க்க போனால் போர் முடிவடைந்தது போலதான் தெரிகிறது. ஆனால் இந்த போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நில ஆக்கிரமிப்பு இதுக்கு ரத்தம் சிந்த தேவையில்லை, படையெடுப்பு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப அதை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற வியூகத்தை தமிழ் மக்கள் வகுக்கவில்லை. அதாவது போரினால் அதை தடுக்க முடிந்த அளவுக்கு அதனை, அதாவது அரசியல் ராஜதந்திர ரீதியாக எவ்வாறு அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வியூகம் எங்களிடம் இல்லை என்பதுதான் அதன் வெளிப்பாடு. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1948 ஆண்டு 18வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து மலையக மக்களிட குடியுரிமையை பறிச்சதன் முக்கிய காரணம் தமிழ் மக்களிட பாராளுமன்ற பலத்தை பாதியாக குறைக்கிறது. அப்ப பாதியாக குறைச்சிட்டால் 2/3 பெரும்பான்மையை சிங்களவர் தனியவே எட்டி விடுவார்கள். அப்ப அது அவங்க வடிவாக திட்டமிட்டு எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்தார்கள். அப்ப அதன் பிறகு இப்ப உங்களுக்கு தெரியும், நான் வரலாற்றை கூறவில்லை, எல்லோரும் அடிக்கடி கதைத்திருப்பார்கள். அதன் பிறகு கல்லோயா குடியேற்ற திட்டத்தை பொறுத்தவரையிலும் கல்லோயா குடியேற்ற திட்டத்தை தொடர்ந்து அங்கு 2 இனக்கலவரங்களை ஏற்படுத்தி தமிழர்களை கலைத்து அங்கு முற்றிலும் சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்ததும், அம்பாறையில் தனியான தேர்தல் தொகுதி உருவாக்கப்பட்டதெல்லாம் தெரிந்த விடயங்கள். இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த ஆரம்ப காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 9996 சதுர கிலோமீட்டர் பரப்பு. அதுல திருகோணமலை இருக்கிறது, மட்டக்களப்பு இருக்கின்றது, அடுத்தது அம்பாறை இருக்கின்றது. இப்ப சென்சஸை பொறுத்தவரை, அதாவது குடித்தொகை மதிப்பீடை பொறுத்தவரையில் 2012 ஆண்டு எடுக்கப்பட்டதின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 47% முஸ்லிம்களும் 32% தமிழ் மக்களும், சிங்களவர்கள் 26% என்று கூறப்படுகிறது. ஆனால் 1981 ஆண்டு இந்த சிங்களவற்ற தொகை 4.2%. 4.2% 2012 ஆண்டு கிட்டத்தட்ட 26% உயர்ந்திருக்கின்றது. ஆனால் இப்போ இன்னும் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அதை இப்ப எனக்கு முன்னுக்கு பேசியவர் கூறியிருந்தார் எவ்வளவு குறைந்திருக்கும் என்று சொல்லி. இதை இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு மெல்ல மெல்ல ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டத்தை கொண்டு வரும் போது அதற்கு சிங்களவர்களை புகுத்தி அந்த தமிழர்களின் நிலங்களை கழிவாரம் செய்து விடுகிறார்கள். உதாரணமாக இதை இப்ப 1981 ஆண்டு இலங்கைக்கு வந்திருந்த அனைத்துலக சட்ட வல்லுநர் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் வேர்ஜினா லியோரி கூறினார் என்னென்றால், திருகோணமலையை பொறுத்தவரையில் அங்கு சிங்களவர்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். அவர்கள் இறக்குமதி செய்வதன் முக்கிய காரணம் இந்த தமிழ் மக்களை சிறுபான்மை ஆக்குவதற்காகத்தான் அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள் என்று சொல்லி. இப்போது அப்படியே நகர்ந்து இப்போது தென்னமரவடி பகுதியை நோக்கி வந்திருக்கின்றது. அங்கு கிட்டத்தட்ட போருக்கு முன்னர் 222 தமிழ் குடும்பங்கள் இருந்ததாகவும், ஆனால் இன்று அவர்கள் திரும்பி அங்கு செல்ல முடியாத நிலையிலும் அங்கு பெருமளவான காணிகளை சிங்களவர்களை பிடித்து வைத்திருப்பதாகவும் தொல்லியல் திணைக்களம் தான், அதாவது இந்த நவீன போரியல் உத்தியில் தொல்லியல் திணைக்களம், வன இலாக்கா, வன விலங்குகள் பாதுகாப்பு என்று சொல்லி பல்வேறு எங்களுக்கு தெரியாத புது புது திணைக்களங்களை எல்லாம் கொண்டு வந்து அதன் ஊடாகத்தான் இதனை மிகவும் தந்திரமாக செய்கிறார்கள். அதுல ஒரு ஆள் சொல்கிறா, அவ என்னென்றால் கிட்டத்தட்ட அவ பொறுத்தவரையில 3 பிள்ளைகள் தாய் தந்த சொந்த காணி இருக்கிறது, அதை தொல்லியல் திணைக்களம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றது. அதற்குள் பிரவேசிக்கவே விடுகிறார்கள் இல்லை. ஆனால் அதற்கு சிங்களவர்கள் கொட்டகை போட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போய் என்னென்று கேட்டால் தாங்கள் மீன் பிடிக்க வந்ததாக கூறுகிறார்கள் என்று கூறுகிறார். ஆனால் அங்கு தென்னை மரங்களுக்கு கூட அவர்கள் நடுகிறார்களா என்றால்
அதாவது அந்த காணியை அவர்கள் கையகப்படுத்தி அந்த காணியின் உரிமையாளர் அங்கு போக முடியவில்லை. சிங்களவர்கள் அதற்குள் வந்து தற்காலிகமாக கொட்டைகளை போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை இலங்கை அரசு ஏற்படுத்தி இருக்கிறார். இலங்கை அரசு இதனை திட்ட தெளிவாக திட்டமிட்டே செய்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப அதை இன்னொன்றை கூறுகிறார். இன்னொருவர் அதாவது திருவண்ணாமலையில தான் சொல்கிறார், தனது சொந்த காணியை தாங்களால் துப்புரவு செய்து அதில் ஒரு பயிற்சியை மேற்கொண்டு அதை பராமரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் புதிதாக வர்ற சிங்களவர்கள் காடுகளை வெட்டி கூட அவர்கள் அதில் பயிர் செய்து அதனை பராமரிக்கக்கூடிய வசதிகளை இலங்கை அரசு வழங்குகின்றது. அதாவது தமிழர்களுக்கு இல்லாத வசதிகள் அங்கு செய்து கொடுக்கப்படுது. அப்ப அவங்க அதை செய்யும் போது இவர்கள் எந்த வசதியும் இல்லாமல் காணிகளை பராமரிக்க முடியாமல் கைவிட வேண்டிய நிலை தங்களுக்கு இருப்பதா. உதாரணமா நீங்க பாத்துட்டு நெடுங்கேணியை பாருங்க. நெடுங்கேணியில கருணசிங்க என்ற ஒருத்தர் கடையை போட்டுட்டு இருக்கிறார். சிங்கள அங்க இருந்து வந்து நெடுங்கேணியில கடையை போட்டுட்டு இருக்கிறார். இப்படி இது கதைத்து கொண்டு போனால் இது ஏராளம் இருக்கின்றது. ஆனால் இந்த சிங்களவர்களை அகற்றுவதற்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் என்ன நடவடிக்கைகளை ஒரு கொலெக்டிவாக எடுத்தோம் என்றது பிரச்சனை. இந்த சிங்களவென்ற கடையில நெடுங்கேணி இந்த கடையில சிங்களவர்கள் தவிர்த்த தமிழர்கள் எவருமே பொருட்களை வாங்காது விட்டால் அவர்கள் தன்பாட்டிலே எழும்பி போவார்கள். ஒன்று என்றால் ஒரு வர்த்தக நடவடிக்கையை அண்டித்தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கு அரசாங்கம் தான் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்தில் இருக்க முடியாது. இதைத்தான் இப்ப இந்தியாவில காந்தி செய்தது போல ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லி இப்ப தமிழர்கள் இதற்கு என்ன வியூகம் என்றதான் பிரச்சனை. இப்ப அந்த போர் இடம்பெற்ற காலத்தில் இதை அவர்கள் செய்ய முடியாமல் இருந்ததுக்கு வேறொரு காரணம். போர் முடிந்த பிற்பாடு அதனை செய்வதற்கு அவர்கள் புதிய வியூகங்களை வகுத்திருக்கிறார்கள். இப்ப தொல்லியல் திணைக்களம், வன இலாக்கா, வனவிலங்குகள் பாதுகாப்பு என்று சொல்லி நாங்களும் புது வியூகத்தை தான் வகுக்க வேண்டியது ஒன்று. குறுக்கிட்டு சொல்றேன், இந்த ஒத்துழைமை மகாத்மா காந்தி செய்த மாதிரி ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை ஈழத்தமிழ் மக்களாலேயோ அல்லது அங்குள்ள சிவில் அமைப்புகளாலேயோ துவங்கினால் அதை முறியடிக்கிறதுக்கே முன்வருவார்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளை. உண்மைதான். அது உண்மை. ஆனால் அவர்கள் முறியடிப்பார்கள்ன்றதுக்காக நாங்கள் அப்படி செய்யாமல் இருக்க முடியாது. சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங் என்று சொல்ற மாதிரி நாங்கள் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டிய ஒரு நிலை. ஏனென்று சொன்னால் இல்லை என்று சொன்னால், அதாவது இதை ஒன்றை கூறுகிறார்கள் இவர்கள், இங்கே இன்னொன்றையும் கூறுகிறார்கள் இவர்கள். இங்கிருந்து கடிதங்களையும் அறிக்கைகளையும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றனர். ஆனால் அங்கு தாயகம் முற்று முழுதாக பறிபோகும் நிலையாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. இப்ப அண்மையில் நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவின் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் என்ற ஒரு அமைப்பு ஒன்று ஒரு PDF அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அவங்க தெளிவாக கூறியிருக்கிறாங்க. இப்ப வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயமாக இருக்கலாம், குருந்தூர் மலையாக இருக்கலாம், இலங்கையின் தொல்லியல் திணைக்களம் யாரின் கீழ் வேலை செய்கின்றது, அதை ரணில் விக்ரமசிங்கா இப்போது அதாவது 2022ஆம் ஆண்டு வந்த பிற்பாடு எத்தனை விகாரைகளை கட்டினார்கள், இவ்வாறு இந்த நிலங்களை கைப்பற்றுகிறார்கள் என்பது தெளிவாக. இப்ப நாங்கள் போய் வெளிநாடுகளுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த தேவையில்லை. இரண்டால் அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தாலே முழு வரலாறும் இருக்கின்றது. அவர்கள் அங்கிருக்கின்ற தூதரகங்களின் ஊடாக எல்லாவற்றையும் சேகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அதனை எவ்வாறு நகர்த்துவதென்றதுதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருவோணமலையை பொறுத்தவரையில் அவன் ஒவ்வொரு ப்ரொஜெக்டை தான் கொண்டு வருகிறான். இப்ப சம்பூர்ல வந்து இந்தியாவோட சேர்ந்து ஒரு நிலக்கரி மின் நிலையம், எரிசக்தி அனல் மின் நிலையம் என்று ஒன்றை அதை ஆரம்பித்த பிற்பாடு அதை அண்டி சிங்களவர்களைத்தான் குடியேற்றுவார். அதே போல 2016ஆம் ஆண்டு திருவோணமலையில 1363 ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு போர்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லி ஒரு திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு 3வது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து திருவோணமலையில் அமைப்பது என்று சொல்லி அதுவும் சிங்கப்பூர் நிறுவனத்துடன் கலைக்கப்பட்டது. இவ்வாறு ஒவ்வொரு அபிவிருத்தியையும் கொண்டு வந்து இப்ப எனக்கு முன்னால பேசியவர் கூறியது போல பாடை தொழிற்சாலையாக இருக்கலாம், பிரீமாவாக இருக்கலாம். அப்ப இதுகளை கொண்டு வந்து அதனை அண்டி சிங்களவர்களை குடியேற்றுவதன் மூலம் முற்று முழுதாக, அதாவது இந்த இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் கூறியது போல படையெடுப்பும் தேவையில்லை, ரத்தமும் தேவையில்லை, உங்கள் நிலம் முற்று முழுதாக போயிடும். அதுதான் இப்போ மேற்கு கரையில் இடம்பெற்றது, இப்போது காசாவில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதும் அதே போன்ற ஒரு நிலை. ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரிகிறது. இது எங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமல் நாங்கள் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான்.
அப்ப இதை இப்ப தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் செயற்திறனற்றதாகத்தான் இருக்குது, செயற்திறனற்ற நிலையில். தமிழ் அமைப்புகள் என்று சொன்னால் நீங்கள் கூறியது போல புலம்பெயர் அமைப்பு. புலம்பெயர் அமைப்புகளை பொறுத்தவரையில் நீதி கோரல், அரசியல் தீர்வு என்று ஒவ்வொரு நாடுகள் வைக்கின்ற ஒவ்வொன்றைக்கு பின்னால் திரிகிறோமே தவிர நாங்கள் எங்களுக்கென்று ஒரு வரைமுறையுடன் அவர்களுடன் பேசவோ அவர்களுடன் ஒரு ராஜேந்திர உறவுகளை மேற்கொள்ளவோ முற்படவில்லை என்பது உண்மையானது ஒன்று. அடுத்ததாக இவர்கள் தாயகத்தில் மக்களின் அவலங்களில் பெருமளவில் பங்கெடுப்பதில்லை. இவர்கள் எந்த ஒரு மக்களின் அவலத்தில், இப்ப மீனவர்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்ப நடக்கின்ற மருத்துவ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மக்கள் எந்த பிரச்சனை அல்லது இந்த விகாரைகள் அமைப்பதாக இருந்தாலும் சரி, காணி அபகரிப்பாக இருந்தாலும் சரி, அதில் நேரடியாக தலையிடுவது இல்லை இவர்கள். அதுதான் அந்த மிக முக்கிய பிரச்சனை. ஆனால் இங்கிருந்து போராடுகின்ற அமைப்புகள் யாருக்கு போராடுகிறோம் என்று சொன்னால் அங்குள்ள மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுப்பது. அதான் என்றால் இங்கு இருக்கிற வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அந்தந்த நாடுகளில் போராட வேண்டிய தேவையில்லை, அவர்கள் இங்கு நல்ல வசதியாகத்தான் இருக்கிறார். ஆனால் அந்த மக்களின் அன்றாட பிரச்சனையில் நாங்கள் கலந்து எங்களையும் ஒரு பங்காளிகளாக்காது ஒதுங்கி நின்று கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது என்பது தெளிவான ஒன்று. இப்ப இந்த நிலையத்தான் நான் இப்ப நீங்கள் கேட்டது போல, அதாவது இந்த ஒத்துழையாமை இயக்கம் என்று இப்ப நான் இங்கே அதாவது அந்த உங்கள் நாட்டு பற்றாக இருக்கலாம் அல்லது உங்கள் நாட்டில் நடக்கின்ற அநீதிகளாக இருக்கலாம், எல்லாம் அதாவது அன்றாட வாழ்க்கையில் உங்கள் இரத்தத்துடன் ஊறி போனதாக இருக்க வேண்டும். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படித்தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நான் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது என்னுடன் வேலை செய்த ஒருவன் அந்த வேல்ஸ் படியிருந்தான். அப்ப அவன் கேட்டான், இந்த சாட்டர்டே சண்டே எங்கேயாவது போறீங்களோ? நான் இல்ல, வளமையான ஷாப்பிங் தான் சொல்ல. அவன் சொன்னான், நீங்கள் இப்படி ஒரு சின்ன வேல்ஸ்ல இருக்கிற ஒரு கிராமம், அது நல்ல இடம், போய் பார்க்கலாம் என்றுட்டு அவன் சொல்றான். நீங்கள் போய் அங்க ஒரு 10-20 பவுண்ட்ஸ் செலவழிச்சா அங்கத்த எக்கனாமிக்கு அது பெட்டர். அப்ப அவன் அந்த சின்ன படிய அவனுக்கு கூட அந்த தண்ட கிராமம் தண்ட இதை அபிவிருத்தி செய்யணும். அப்ப அதைத்தான் நான் இப்ப சொல்கிறேன். அங்கு சிங்களவர் ஒருவர் கடையை போட்டுக் கொண்டிருந்தார். நீங்கள் அதனை வாங்காதீர்கள். எப்பவும் தமிழர்களை ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாகவோ உயர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அரசாங்கம் முற்றுமுழுதாக புறக்கணிக்கிறது. இப்ப நான் முன்னர் கூறியது போல, அதாவது தங்களை காணிகளை காப்பாற்ற உதவுங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். இப்ப காணிக்கு சொந்தக்காரன் அந்த காணியை திருத்தி அதில் வருமானத்தை எடுத்து தன் வாழ்க்கையை கொண்டு போக முடியாத அளவுக்கு தமிழர் இருக்கிறார்கள். ஆனா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டை அழித்து அதில் பலப்படுத்தி அதில் வீடு கட்டி அதில் விவசாயம் செய்து நன்றாக இருக்கக்கூடிய வசதியை இந்த இலங்கை அரசு சிங்களவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்ப இதுதான் அங்குத்த நிலைமை. நீங்கள் கேட்டது போல இப்ப ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கண்காணிப்பகமாக இருக்கலாம். அவர்களை பொறுத்தவரையில் ஒரு தங்களுக்கு தேவையான ஒரு அரசியல் மாற்றத்தை அல்லது பூகோள அரசியல் சார்ந்து தங்களுக்கு தேவையான நலன்கள் சார்பாகத்தான் செயற்படுகிறார். அப்ப நாங்கள் அவர்களின் நிகழ்ச்சி நிரலுடன் போவதால் எதுவும் நடக்காது. ஏனென்றால் நாளைக்கு இலங்கை அரசு அவர்களுடன் ஒத்து போகும்போது அவர்கள் எங்களை முற்றாக தூக்கி எறிந்து விடுவார்கள். அல்லது என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் எங்களை கைவிட்டு விட்டு நகர்ந்து விடுவார்கள். அங்குள்ள மக்களுக்கும் நாங்கள் என்னென்று சொல்வது, ஒரு பொய்யான வாக்குறுதிகளை, பொய்யான நம்பிக்கைகளை கொடுத்து அந்த நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் அவர்களின் காணிகளோ அவர்களின் வாழ்வாதாரங்களோ இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். இப்ப இது ஒரு நீங்கள் இப்ப இந்த கருத்து அரங்கம் உண்மையா ஒரு அவசரமாக நாங்கள் ஏதாவது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது. இதில் சும்மா கதைத்து விட்டு போவதற்கானது ஒன்று அல்ல. இதை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு ஆக்ஷன் தான் தேவையே தவிர, இப்ப சம்பந்தன் திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தாலும் இதுவரை காலம் அவரின் காலப்பகுதியில் தான் திருமலை முற்று முழுதாக எங்கள் கையை விட்டு போனதாக இருக்கலாம். இப்ப 81ஆம் ஆண்டு 4% சிங்களவர் இருந்ததும் இப்போ 26% சிங்களவர் இருப்பதும் இந்த கால பகுதியில் தான் என்பதுதான் மிகவும் ஒரு வேதனையான விடயம். அந்த அமைதி பேச்சுவார்த்தை காலத்தில் கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த திருகோணமலையை தான் மையமாக வைத்து அங்கே ஒரு இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு பீஸ் பில்டிங் கொண்டு அங்கே கட்ட வேணும்,
அங்குதான் அந்த அமைதி பேச்சுவார்த்தை போக வேண்டும் என்று கூட அந்த நேரம் விடுதலை இயக்கம் சொல்லியிருந்தார்கள். அதை கூட புறக்கணித்து சந்திரிகா அம்மையார் தான் கிளிநொச்சியிலே இந்த அமைதி பேச்சுவார்த்தை செயலகத்தை அமைங்க கொண்டு சொல்லி அந்த நேரம் அதை செய்யப்பட்டது. ஆரம்ப காலத்திலிருந்தே பார்த்தீர்கள் சொன்னால் திருகோணமலையை வந்து சிங்கள தேசத்தினுடைய ஒரு முக்கிய புள்ளியாக ஒரு தமிழர்களுடைய அந்த பெருநிலத்தை தாங்கள் அபகரிக்க வேணும் என்றதில் வந்து முனைப்பாக செயற்பட்டுள்ளார்கள். அது மட்டுமன்றில்லை, நாங்கள் பக்கத்து நாடு கூட வந்து திருவண்ணாமலையில் தான் என்று அவர்கள் மிக முக்கியமான ஒரு கவனத்தை செலுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது சொல்லப்படுகின்ற இந்த இந்த பாலம், ராமர் பாலம் என்று சொல்லப்படுகின்ற பாலம் கூட வந்து இப்போ யாழ்ப்பாணத்தினூடாக வந்து திருவண்ணாமலைக்கு போகிற அளவுக்கு கூட பெரிய ஒரு நெடுஞ்சாலைகளை அமைத்து அவர்கள் தங்களுடைய ஒரு தொடர்பு கனெக்டிவிட்டியை உருவாக்குறதுக்கான வேலைகளும் செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகின்றது. நடக்குமா நடக்காது என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல புலத்தில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகளும் தாயகத்தில் இருக்கின்ற திருச்செல்லம் போன்ற செயற்பாட்டாளர்கள் அங்கு உள்ள சிவில் அமைப்புகள் சேர்ந்து திருவண்ணாமலையை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் முக்கியமாக அங்குள்ள மக்களை வீதிக்கு இறக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று எங்களுக்கு இருக்குது. மற்றது புலத்திலும் வந்து இங்குள்ள நாடுகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு அழுத்த குழுவாக இருந்து அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து இதுல ஒரு காரணம் வாயை துறந்து பேசுங்கோ, இதுக்கு இந்த இங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கிறன்னு சொல்லுங்கோ, அழுத்தத்தை கொடுங்கோ என்று சொல்ற அளவுக்கு இங்கு உள்ள அமைப்புகளும் வேலை செய்ய வேண்டும் என்றது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம். என்ன இப்ப நீங்கள் கூறியது போலதான் அதாவது இந்த திருகோணமலை வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் அமைதி செயலகத்தை கூட அங்குதான் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். 4வது இளப்போர் ஆரம்பித்த போது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சம்பூர் பகுதியை தான் கைப்பற்றி இருந்தார் விடுதலை புலிகள். என்னென்றா சொன்னால் இப்ப நீங்கள் அந்த அமைதி சண்டை ஆரம்பிப்பதற்கு முதல் நான் நினைக்கிறேன் 2003ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு கால பகுதியில் படைத்துறை ஆய்வாளர் சிவராம் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார். ஒரு பிரபாகர் என்ற மைண்ட்ல இருக்கிற ஒரு பிக பிக்சர் என்று சொல்லி. அப்ப அடுத்த ஈழப்போரை அவர் திருகோணமலையிலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறார் என்பதற்கான ஆயத்தங்கள்லாம் தெளிவாக செய்யப்பட்டது. பிராந்திய நாடாக இருந்தாலும் எங்களை அளித்த மற்ற வல்லரசுகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் அது நன்றாக தெரிந்து விட்டது. இவர்களின் இலக்காக திருகோணமலை இருக்க போகிறது என்று சொல்லி அங்குதான் தங்களிடம் இருந்த ஆர்ட்லரி பீரங்கிகளை கூட நகர்த்தி இருந்தார்கள். எனவேதான் அங்கிருந்து ஆரம்பித்தார்கள். சம்பூரையும் 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கைப்பற்றியிருந்தார்கள். ஆனால் இந்த நாடுகள் இலங்கை அரசுக்கு வழங்கிய ஒத்துழைப்பு, இந்தியா வழங்கிய ஒத்துழைப்பு என்பனதான் அந்த முயற்சியை தோற்கடித்திருந்தது. அப்ப நீங்கள் பார்க்கலாம் அந்த பிரதேசம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி அதை நாங்கள் இழக்க முடியாது. வடக்குக்கும் கிழக்குக்குமான ஒரு இணைப்பாக இருப்பதும் அதன் ஊடாக அது ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பதும் இப்ப கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதும் அது வந்து தமிழ் மக்கள் அந்த பிரதேசத்தை தக்க வைப்பதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பேரம் பேசும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த திருவண்ணாமலையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த திருச்செல்வன் என்னன்னு சொன்னா அந்த பதவியா குடியேற்றத்தோட கொண்டு வந்து தென்னமரவாடியை இணைக்கிற ஒரு திட்டம் ஒன்றைத்தான் இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று திருவண்ணாமலையிலிருந்து ஒரு செயற்பாட்டாளர் எனக்கு சொன்னார். அது சம்பந்தமா கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. உண்மையிலேயே தென்னமரவாடியிலிருந்து முல்லைத்தீவுக்கு போற வழியில இடத்துல பேரை நான் மறந்து வைத்தேன். ஏறத்தாழ ஒரு 600 மீட்டர் நீளமான பகுதி அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து இங்க உணர்ந்து அங்க கொக்குளாய் கடல் இதோட சேர்த்தாச்சு. உண்மையிலேயே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்கு நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்டாச்சு. வடக்குக்கும் கிழக்கும் இடையில உண்மையா தொடர்பு ஒரு 600 மீட்டர் பகுதி அனுராதபுரம் மாவட்டத்துக்கு சொந்தமாக இருக்கு. அது நீங்க அது நினைக்கிற அந்த வெளியோயாக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையிலாக அது போய் அப்படியே பதவியாவோட போய் சேருது. பதவி சிறிபுரைக்கு அருகால வந்து அந்த பகுதியை ஒரு 600 மீட்டர் நீளமான பகுதியை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அப்ப அதை நான் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முதல் சிறிதரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்ன நேரம் போய் பார்த்து போட்டு சொன்னவர் உண்டு. அப்ப எல்லாம் அந்த குடியேற்றத்துக்குரிய இதுகள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறார்கள். அவ்வளவுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் குடியேற்றுவேன். நான் போய் அங்கே கனகாலம் ஒரு ஆண்டு ஆயிட்டு இப்போ அவ்வளவு குடியேற்றி இருப்பார்கள். இதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் செய்து கொண்டு ஒரு 2 இடத்தையும் இலக்கு வைக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த தென்னமரவாடிக்கு மேல இருக்கிற தென்னமரவாடிக்கும் முல்லைத்தீவுக்கு இடையில இருக்கிற அந்த பிரதேசம். அடுத்தது தமிழகம் பதவியாவை சொல்றேன். பதவியாவில இருந்து அந்த கொக்குளாய் வரையான அந்த 600 மீட்டர் துண்டு முழுமையாக குடியேற்றப்படுமாக இருந்தால் எங்களுக்கு தென்னமரவாடி எழுப்ப வேண்டிய தேவையில்லை.
இயல்பாகவே தென்னமரடி எழுப்பிட்டு போயிடுவாங்க. தென்னமரடி ஆக்கள் சொல்லப்படுற காரணம் என்னன்னு ஒன்னவரில் இருக்கிறார்கள்லாம் நாங்கள் போய் கழிச்ச நேரம் இங்க வாரத்துக்கு கொஞ்சம் விரும்பினாலும் அவர்களோட முக்கிய சிக்கலா இருக்கிற பொருளாதாரத்தோட முக்கிய சிக்கல் வந்து அவர்களுடைய கல்வி. இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவு இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அதிபர்கள் இல்லை. கணிதம், விஞ்ஞானம், தமிழ், ஆங்கிலம் இப்படியான பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. மூதல் எல்லாம் கிட்டத்தட்ட 89 பாடசாலையில 39 பள்ளிக்கூடங்களுக்கு அதிபர்கள் இல்லை. தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு இதே மாதிரி சம்பளத்திலையும் இல்லை, அதே மாதிரி நகரத்திலையும் இல்லை. அப்ப இப்படியான ஒரு நிலையில என்ன உத்தரவாதம் கொடுத்து நாங்க தென்னவருடைய ஆக்களை வாங்க கல்வி செய்திடலாம் என்ன சொல்லிக்கொள்ள இப்படியான ஒரு சிக்கல் தான் எங்களோட நிலை இருக்கு. ஏன்னா இப்பயும் இருக்கிற அதிபர்கள், ஆசிரியர்கள் கனடாக்கும் அங்கே இங்கே போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி அங்க வந்து அநேகமாக குடியேற்றங்கள் அங்க நடைபெற்றிருக்கேன். நான் இப்போ ஒரு ஆண்டு போகல, உண்மையிலேயே அந்த அந்த பகுதி வந்து குடியேற்றப்பட்டிருக்கு. புலம்பெயர்ந்து நாங்கள் அந்த காலத்துல 30-40 வருஷத்துக்கு முந்தி வந்தாலும் இன்றும் மக்கள் புலம்பெயர்ந்து போகின்றார்கள் என்று சொன்னால் இது அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமும் கூட. தமிழர்களை வந்து வடக்கு கிழக்கில் இருந்து அவர்களை வெளியேற்ற வேணும், கலைக்க வேணும், அடுத்த தலைமுறை இங்கே இருக்க விடக்கூடாது என்பதிலே வந்து அவர்களும் வல முனைப்பாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மற்ற இன்னொரு விதத்தில் நாங்கள் மற்ற பக்கம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இன்று இந்த தமிழ்நாட்டிலேயும் வேறு வேறு நாடுகளிலேயும் இருக்கின்ற எதிரிகளாக இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு போனவர்கள் திரும்பி நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவித்தாலும் இதை இலங்கை அரசு சரியான முறையில் அவர்களை குடியேற்றுமான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க தென்னமரவாடியை பற்றி பேசுனீங்க. தென்னமரவாடி வந்து ஒரு முக்கியமான தமிழர்களுடைய ஒரு வளம், ஒரு மிகவும் ஒரு 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 எழில் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்திலே வந்து எங்கள் தமிழர்களை இருத்துவதா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நிச்சயமா நாங்க இப்ப கனடா போறாங்கள போனாம்னு சொல்லி தடுக்கவும் இல்லை. என்று சொன்னா அவர் இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை தெரியும் நமக்கு. இப்ப வந்து இந்தியாவில இருந்து அகதிமாவில வந்த இருந்த ஒரு ஆள் சொன்னார், இங்க உள்ள ஆசிரியர்களை விட அங்க அகதிமாவில நல்லா தான் இருக்காங்க. அப்ப அவங்கள கொண்டு வந்து எப்படி இங்க குடியேற்றி என்ன செய்யறது? ஒரு ஒரு சிக்கலான நிலையில நாங்க இருக்கிறோம். திருவண்ணாமலை மட்டுமில்லை, திருவண்ணாமலை அழுத்தம் கூட ஒட்டுமொத்த தமிழினமும் இந்த நாட்டு மக்களும் இதே நிலையில இருக்கு. இல்லை, திருவண்ணாமலை தமிழர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான நாயன்மார்களுடைய பாடல் திருத்தலமாக விளங்குகின்ற இந்த 50 திருத்தலங்களிலே மிக முக்கியமானது வந்து திருக்கோணேஸ்வரம். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது சரித்திர ரீதியாக திருக்கோணேஸ்வரத்தை வந்து நாங்கள் போய் பார்க்கறதுக்கே வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் கோணேஸ்வரனை போய் நாங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக இருந்த அந்த காலங்கள். இன்று அந்த திருக்கோணேஸ்வரமே பறிபோகிற அளவு கன்னியா வெந்நீர் விட்டு ஏற்கனவே பறித்து விட்டார்கள். அது என்ன மாதிரி இருக்கிறது கன்னியா வெந்நீர் விட்டு சம்பந்தமாக ஏதாவது சொல்ல முடியுமெண்டா கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. திருக்கோணேஸ்வரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 கிழமைக்கு முதல் அங்க அந்த கடைகளில் வச்சுதான் படிசாராயங்கள் விற்கிறாங்கன்றதை பிடிக்க போன ஆக்களையும் அடிச்சு தான் துரத்தி இருக்கிறாங்க. அப்படியா நிலைமையெல்லாம் இன்றைக்கு திருக்கோணேஸ்வரம் இருக்குது. அதே போலதான் கன்னியாவும். எங்களுக்கு இருக்க பெரிய ஒரு சவாலான விடயம் என்று சொன்னால், நாங்கள் ராவணன் என்று சொன்னாலும் அதுக்குரிய சான்ற ஆதாரங்களோடு எங்கள்கிட்ட ஆதாரங்கள் ரீதியாக நாங்கள் செய்யறதுக்காக முன்வைக்கிறதுக்குரிய இதுகள் எங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் தவறு தான் நான் நினைக்கிறேன். அதுகளை முன்கொண்டு போகணும் இல்லையா? அதோட இப்ப அந்த இடத்துல எல்லாம் வந்து இராணுவம் தான் இருக்குது. அங்க நாங்க ஒரு கிழமைக்கு போனாங்க, இராணுவம் தான். அது முழுமையாக சிங்களமயமாக்கப்பட்ட ஒரு பிரதேசமா தான் இருக்குது. அப்ப இனி அதை மீட்டு எடுக்கிறதுன்றதை நாங்க முதல் சொன்ன மாதிரி தான். எங்களுக்கு இடையிலான முக்கியமாக வந்து அரசியல் ரீதியான பலம் வந்து இங்க இல்லை, துப்புரவாக இல்லை. அந்த அரசியல் பலத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. தங்களுடைய இருப்பு மட்டுமென்று நாங்கள் நினைச்சமாக இருந்தால் இங்க ஒன்றுமே செய்யலாது. அப்போ எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு தமிழ் ரீதியான கட்சிகளாவது ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் மாத்திரம்தான் நாங்கள் செய்யணும். எடுத்த உடனே உணர்ச்சி வச ரீதியான அரசியல் செய்தும் இங்க ஒன்றும் செய்யலாது. இப்ப இந்த இடத்துல ஒரு நிதானமான ஒரு போக்கோட எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து, முக்கியமாக இதுல முஸ்லிமாக்களும் தான். ஏன்னா இப்போ புல்மோட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து முஸ்லிமாக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அந்த முஸ்லிமாக்களை மையப்படுத்தி நாங்க செய்யறார்கள். கூடுதலாக தமிழ் மக்கள்ல இலக்கு வச்சிருந்தாலும் கூட முஸ்லிமாக்களும் தான் தற்போது இலக்கு. இப்ப இதுல வந்து நாங்கள் முஸ்லிமாக்களையும் சேர்த்து கொண்டு பயணிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறாருன்னா நாங்கள் இல்லை, இப்போ நாங்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை நாங்கள் முஸ்லீம் மக்களையும் சேர்த்து இணைத்து கொண்டு போராடணும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி முஸ்லீம் மக்களும் சிந்திக்கிறார்களா என்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இப்போ காலத்தின் கட்டாயம் வந்து தமிழ் பேசும் மக்களாக, இப்போ சமய ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் தமிழ் பேசும் மக்களாக வந்து ஈழத்தமிழர்களும் இஸ்லாமியர்களும் இணைய வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம். இணைஞ்சு போராடினோம்னா தான் நாங்கள் வடக்கு கிழக்குங்களோட பூர்வீக நிலங்களை வந்து நாங்கள் பாதுகாக்கலாம். என்ன திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவில்
புல்மோட்ட இஸ்லாமியர்களும் தோப்பூர் இஸ்லாமியர்களும் இதில் ஒத்துழைப்பாங்க கூடுதலாக. ஏன்னா 2 பேரும் பாதிக்கப்பட்டார்கள். மற்றவர்களை இப்ப கிண்ணியாவோ இல்லாட்டி மூதூர் முஸ்லீம்களை வந்து எளிதாக நாங்கள் எதிர்பார்க்கல. ஏனென்றா 2 பிரதேசமுமே முழுமையாக எங்களால் பாதிக்கப்பட்டது. அந்த கிராமங்கள், அந்த நகரங்கள் எல்லாம் அந்த நேரம் தாக்கி அழிக்கப்பட்டது. அப்போ அதன் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு 9ஆம் ஆண்டு காலகட்டங்களில் ஒரு தமிழ் முஸ்லீம் உறவுகள் சீர்குலைச்ச இடம் வந்து கிண்ணியா தான். கிண்ணியா மூதூரும் தான். அப்போ அந்த இடங்கள்ல வந்து எளிதாக அது ஒட்டி கொள்ளாது. ஆனால் இந்த இப்போதைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க வந்து புல்மோட்டையும் தோப்பூர், இந்த 2 ஊர்களும் வந்து அவர்கள் நீங்க கதைக்குள்ள பார்த்தாலும் நம்மள மாதிரி தான் அவர்களுடைய மொழி கூட இருக்கு. அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில பெரிய அளவான வேறுபாடு இல்லை. இப்போ புல்மோட்ட தமிழாக்களும் தென்னமரோட்டி தமிழாக்களும் ஒரே மாதிரி தான் கதைப்பாங்க. இப்போ அந்த தமிழர்கள், அந்த முஸ்லீம் தமிழ் உறவை நாங்கள் முதல் வலுப்படுத்துவோம். அவர்களை வச்சு கொண்டுதான் இதை பிறகு எங்களுடைய நல்லிணக்கங்கள், எங்களுடைய செயற்பாடுகள் மூலமாக தான் செய்யலாம். ஏன்னா முதலாவது தொடங்கப்பட வேண்டிய இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தான். ஏன்னா இந்தியா உருவாக்கின இடம். அப்ப அதுக்குரிய வேலை திட்டங்கள் நாங்கள் செய்கிறோம். செய்யறதுக்கு தான் தனியா தமிழ் மக்களால இதை செய்யற வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. இந்த காணொலியை பார்க்குற புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும் சரி, தாயக தமிழர்களாக இருக்கட்டும் சரி, தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை, முக்கியமாக கிழக்கு மாகாணத்தை எங்களுடைய பூர்வீக நிலங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்கான ஆவணம் செய்ய வேணும். நீங்கள் எல்லாரும் இதில் முன் வந்து என்ன செய்யலாம் என்று எல்லாரும் ஒன்று கூடணும். மற்றது புலத்தில் இருக்கின்ற அமைப்புகள் வந்து ஒரு ஒற்றை புள்ளியில் வர வேணும். வந்து இது என்ன மாதிரி நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் முன்னெடுக்கலாம், எப்படி எங்களுடைய பூர்வீக நிலங்களை பாதுகாக்கலாம் என்பதிலாவது ஒரு ஒற்றை புள்ளியில் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அரசு இறுதியாக நீங்கள் ஏதாவது பதிவு செய்ய விரும்பினால் பதிவு செய்யலாம். நீங்கள் கூறியது போலதான் ஏனென்றால் நாங்கள் தாமதிக்கின்ற ஒவ்வொரு கணமும் வந்து அங்கு மெல்ல மெல்ல எங்கள் தாயக பகுதி விழுங்கப்பட்டு கொண்டிருக்கும். அவர் கூறியது போல இப்ப கனடாவுக்கு போறவர்களையோ அல்லது வெளிநாடுகளுக்கு போறவர்களையோ நாங்கள் தடுக்கவும் முடியாது. இப்ப நான் முன்னால் கூறியது போல அங்கு அவர்களின் சொந்த காணியை கூட திருத்தி அதில் ஒரு தொழிலை செய்து அதில் வருமானத்தை பெற்று வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு கூட இயலாத முறையை இலங்கை அரசு செய்திருக்கின்றது. அதே போல இப்ப அந்த 3 பிள்ளைகளின் தாய் தென்னமரவாடியில கூறியது போல தனது காணியை மீட்டு தர உதவுங்கள் என்றுதான் தொல்லியல் திணைக்களத்தால் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே காணிக்கு சிங்களவர்கள் வாடி வீடு அமைத்திருக்கிறார்கள் மீன்பிடிக்க வந்து. இவ்வாறான நிலைமைகள் தொடரும் போது அவர்கள் வேண்டுமென்றே அங்கிருந்த மக்களை அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கலைக்கிறார்கள். அது ஒரு உத்தியாகத்தான் இருக்கின்றது. இப்ப காசா பகுதியில் இருக்கிற மக்களை வெவ்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக அனுப்புவதற்கான திட்டங்களை அவர்கள் வகுப்பது போலதான். இப்ப இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் கேட்டது போல புலம்பெயர் தேசத்து அமைப்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் இனப்பிரச்சனை நீதி கோரல் என்று கூறினாலும் முதலில் தாயகத்தையும் அங்குள்ள மக்களையும் காப்பாற்றுவதற்கான வழிகளை அதுதான் முதலாவது கடமை. அங்கு மக்கள் இல்லாத போது இனப்பிரச்சனைக்கான தீர்வும் அரசியல் தீர்வையும் பேசி நாங்கள் யாரிடமும் கொண்டு போய் கொடுக்க முடியாத ஒரு நிலை, அதை கைவிட வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இப்ப அதை உணர்ந்து நீங்கள் கூறியது போல ஒருங்கிணைந்து முதலில் இதற்குரிய வியூகத்தை வகுத்து இதனை எவ்வாறு தடுத்து நிறுத்துவதற்கான உங்களால் முடிந்த உங்கள் அறிவையோ உங்கள் ராஜதந்திர பலத்தையோ அல்லது நிதி வளத்தையோ பயன்படுத்தி இதனை தடுத்து நிறுத்துவதற்குரிய ஒரு வழிமுறைகளை முதலில் கண்டறிய வேண்டியது தற்போதைய மிக மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கு. இந்த காணொலி ஊடாக வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற இந்த இன விகிதாசார மாற்றங்கள், நில அபகரிப்புகள், பௌத்தமயமாக்கல் சம்பந்தமாக ஏற்கனவே பேசியிருந்தோம். இன்று அம்பலகாமத்திலே ஒரு சத்தம் இல்லாமல், சத்தம் சஞ்சடி இல்லாமல் ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. தம்பலகாமத்தில் எப்படி இந்த சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, யாராலும் இன்று வரைக்கும் அந்த தம்பலகாமத்திலே நடைபெறுகின்ற விஷயங்களை வெளிக்கொணரவில்லை. அது இன்று நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பார்வைக்கு, எங்களுடைய அமைப்புகளுடைய பார்வைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இதை எல்லோரும் ஒரு கவனத்தில் எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றதை பற்றி தயவு செய்து இது சம்பந்தமாக அமைப்புகளும் சிவில் அமைப்புகளும் தாயகத்தில் உறவுகளும் இது சம்பந்தமாக யோசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய இந்த அமர்வை நிறைவு செய்வோம். இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்த திருச்செல்லம் அவர்களுக்கும் மற்றும் எமது நண்பர் எமது பல அமர்வுகளில் கலந்து கொள்கின்ற அரசு அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.